பயம், சரியான பயம். ஆனால் உள்ளே போய் நிற்கிறேன், பேப்பர் கைகள்லாம் ஆடுது. நிறைய பாட்டு பாடிட்டா இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு அந்த பயம். உண்மைதான். ஐயா வந்துட்டாங்க, பயம் இருந்துச்சு. அவர் போய் அவர் ரூமில் போய் உட்காந்துட்டாரு. நான் ஹெட்ஃபோனை பார்த்துட்டு பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த பயம் ஒன்றுமே இல்லை, சொயின்னு ஆயிடுச்சு. என்னடா அப்படி இருக்கு, இந்த இவரை தானே பார்க்கணும், ஒரு சில தானே பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேன். உட்காந்துருக்கிறேன், நானும் பாட்டுக்கிறேன். என்ன காரணம்னு பார்க்குறேன். கொஞ்சம் நேரஞ்சிட்டு எனக்கு புரியுது. எங்கள் அப்பா அவசரக்காரு, மஞ்சள் துண்டு தான் அதிகமாக போடுவார், பட்டை அடிச்சிருப்பார். இவர்கிட்ட பட்டை மட்டும்தான் இல்லை, பாக்கி எங்கள் அப்பாவுக்கும் அப்படி தான் இருப்பார். சரிங்களா? உங்கள் அப்பா உட்காந்துருக்காரா உள்ள, நீ ஏன்டா பயப்படுற புள்ளரிக்க சார் எனக்கு. அந்த ரெக்கார்டிங் போகும்போதே என் மனைவிட்ட என்ன சொல்கிறேன், நீதா உன் மாமனார் கூப்பிட்டுருக்காரு, நான் பாட போகிறேன். அப்படிங்களா, கடவுளே சோசரம் சோசரம். ஃபஸ்ட்டு சொல்லிச்சு, ஏங்க அவர் தான் இறந்துட்டாரு. ஏய் என் மாமனார் சொல்கிறல, உன் மாமனார் சொல்கிறல. அப்படியா சந்தோஷம் சொன்னிச்சு. அதே மாதிரி ரொம்ப பாட்டு முடிகிற வரைக்கும் ஃபோன் பண்ணி கேட்டு தான் இருந்துச்சு. எனக்கு இன்னும் மறக்க முடியாது அந்த அனுபவத்தை. உங்கள் அப்பா உட்காந்துருக்காரா உள்ளார, நீ ஏன்டா பயப்படுற, சந்தோஷமாக பாடுறா அப்படின்னு. அதுலேருந்து இப்போ மறுபடியும் 5 பாட்டு பாடிட்டேன். போகும்போதெல்லாம் எனக்கு அந்த அனுபவம் தான். வெளியிலேருந்து பார்க்கும்போது ஐயோ ராஜா சார் ஸ்டுடியோ இருக்கு. உள்ளே போனவுடனே என் வீட்டுக்குள்ள நான் போய் நான் வீட்டில் எப்படி இருப்பேன், அந்த ஒரு உணர்வு தான் வருது இது வரைக்கும். அப்பா இறந்துட்டாலும், அவர் இருந்தாலும் இல்லாட்டாலும் அவர் எனக்கு அப்பா தான். அருமை. அதுக்கு மேலே சொல்ல தெரியல எனக்கு.